Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chicken peratal. இந்த ரெசிபி ghee rice chapathiயோட வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்டா இருக்குங்க. வாங்க chicken peratal எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Chicken peratal பண்றதுக்கு நான் 1 கிலோ chicken எடுத்துர்க்கேன். தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிரலாம். pan சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்றேன். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 10 வரமிளகாய். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வறுத்தாச்சு. இதோட நான் 50 கிராம் தேங்காய் சில்லு பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். 50 கிராம் சின்ன வெங்காயம். இது ரெண்டையும் இதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த தேங்காய் வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். பாருங்க, வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கை கறிவேப்பிலை ஆட் பண்றேன். கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். இதை நல்லா பேஸ்ட் அப்படியே அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம சிக்கன் பெரட்டல் ரெடி பண்ணிடலாம். குக்கர் சூடானதும் 100 ml நல்லெண்ணெய் ஆட் பண்றேன். இந்த ரெசிபிக்கு நீங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்க, அப்பதான் டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை இலை, 1 அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகாய், 1 கை கருவேப்பிலை. இதெல்லாம் பொரிஞ்சதும் 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட 100 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்கிற பச்சை வாடை போகணும். இதோட நான் 100 கிராம் தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்க, இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட நான் 25 ml தயிர் ஆட் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணலாம். நான் 1 kg சிக்கன் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் சிக்கனோட சேரணும். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு எடுங்க. ஒரு விசிலே சிக்கன் வெந்துடும். ஒரு விசில் வந்துருச்சு. நான் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு குக்கர் ஓப்பன் பண்றேன். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதுல நான் 1/2 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணேன். ஆனா பாருங்க, தண்ணி நிறைய வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வத்தணும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா தண்ணியை வத்த விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது திக்கா கிடைச்சிரும். இந்த தண்ணி எல்லாம் வத்தி பாருங்க. நல்ல திக்கா நம்மளுக்கு கிரேவி மாதிரி கிடைச்சிருச்சு. இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள்,
1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சீரகத்தூள் போட்டதுக்கு அப்புறம் தான் இதோட டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இந்த மிளகு சீரகத்தோட ஃப்ளேவர்லாம் இருக்கும். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஒரு கை கொத்தமல்லி தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கறியோட மசாலாலாம் சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் கீ ரைஸு சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நான் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.